Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, நம்ம வந்து ஆல்ரெடி பேசிக் லெவலில் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. சரி, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து மனசில் வச்சுட்டு சரி நெக்ஸ்ட் லெவலில் நம்ம வந்து வீடியோ போடலாம். அதாவது பிகினர்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். ரொம்ப அட்வான்ஸ் லெவல்னு சொல்ல முடியாது. பிகினர்ஸ்னால் அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்கிற மாதிரி ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இது வந்து ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் வந்து அப்போ உங்களுக்கு டவுட்டே வராது. இதில் ரொம்பவும் கிளியராக இருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ லைவ் மார்க்கெட் ஓடிட்டுருக்கப்போ இப்போ க்ரூட் ஆயில் வந்து என்னோடய வியூ வந்து சேல் சைடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தார் இப்போ லைவ் மார்க்கெட்டில். இது என்னோடய வியூஸ்ன்னு சொல்லிட்டு ரேஷன்ஸ் ஓகே. ஸோ இந்த ரேஷன்ஸ்லாம் வந்து ஃபைனலாக அந்த ரேஷன்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு என்னோடய வியூஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்பப்போ நீங்களும் விருப்பப்பட்டால் அதாவது என்னுடைய வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினார் வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆச்சுன்னா சம் சார்ஜஸ் இருக்கா, அது வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இல்லை சார் என்னால் அவ்வளோ பே பண்ண முடியாது, நான் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கிறேன், என்கிட்ட பணம் இல்லை அப்படின்றவங்க இந்த வீடியோ கீழே 4 லிங்க் கொடுத்துருக்க பாருங்க. அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங், இந்த 4த்தில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்டை தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாபிக் வரலாம். அதாவது பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம். இப்போது மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் சரி, நிஃப்டி 100 சூஸ் பண்ணிக்கலாம் சரி, இல்லை மிட் கேப் எதனா இருக்கட்டும். நமக்கு வந்து பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் தான் சார் தெரியுது. நான் வந்து ஒரு ஸ்டாக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐடிசி பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் ஐடிசி வந்து மேலே போகாது, அப்படியே தான் மேலே போயிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தா வேறு ஸ்டாக்ஸ் வந்து நல்லா மூமெண்டம் கொடுத்துருக்கோம். அப்புறம் அடடா இது போயிடுச்சு, நம்ம இந்த ஸ்டாக்ஸில் உட்காந்து போயிட்டுருக்கலாமே, அந்த மாதிரி மைண்ட் செட் வரும். அதுக்கப்புறம் கீழே மார்க்கெட் நெகட்டிவாக சொல்ல ஏதோ ஒரு ஸ்டாக்ஸில் சேல் சைடு போவோம், நான் சேல் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருப்போம். அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் சைடு வேஸில் போகும், இல்லை நம்ம ஸ்டாப்லாம் செட் பண்ணிவிடும், ஏதாச்சும் பண்ணுவோம். நமக்கு சேல் பண்ணணும்னு டக்குன்னு ஒரு ஈஸியாக ஒரு ப்ராஃபிட் வரா மாதிரி நம்ம எப்படி பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்றவங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கும் வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்னால் சொன்னீங்களா, ரேஷன்ஸ், சப்போர்ட் ரேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியல அப்படின்னா எதையும் உங்களால் பண்ண முடியாது. ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி, ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த என்னோடய வெபினார் வந்து அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட் கோர்ஸாக வந்து 45 டேஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? 45 டேஸ் வந்து என்னோடய வெபினார் கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் ட்ரேடிங்கில் ரொம்பவும் எங்கேயோ உங்களோட லெவலில் வேறு மாதிரி மாறிடும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, அப்புறம் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்ன அப்படின்றத வீடியோ எண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். மேபி நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்ன அப்படின்னு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, பிரேக் அவுட் நடந்தால் மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்டாக்ஸ் இது மாதிரி போயிட்டுருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே போனால் பை அப்படின்றது அது வந்து அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா வந்து அந்த பிரேக் அவுட் வந்து ரியலாக நமக்கு உண்மையிலே பிரேக் அவுட்டா அப்படின்றத கீழே வால்யூம் மூலமாக தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலாக அதனுடைய பிரேக் அவுட் வந்து ரியலாக இல்லை ஃபேக் அப்படின்றத கீழே நீங்கள் வால்யூமை வச்சு தான் அந்த பிரேக் அவுட்டை டிசைட் பண்ண முடியும். பிரேக் அவுட் நடந்தால் மட்டும் போதாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 8600 இருக்கு இல்லைங்களா? 8600னா 8610க்கு க்ளோசிங் கொடுக்கணும் பாடி. இப்போது இதுக்கு மேலே வந்து பாடி க்ளோசிங் கொடுத்தா தான் வித் வால்யூமோட உங்களுக்கு பவர் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு ஷேடோ மாதிரி மேலேருந்து போயிட்டு கீழே வந்துட்டு கீழே க்ளோசிங் கொடுக்குது, அதாவது ரெட் கலர் கேண்டில் ஒரு மேலேருந்து ஒரு இன்வெர்டட் ஹேமரில் உங்களுக்கு கொடுக்குது, கீழே வருது அப்படின்னா அது வந்து சேலிங்கான சிக்னல்னு அர்த்தம். ஏன்னா ப்ரைஸில் வந்து பவர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட்டில் வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது. சும்மா பிரேக் அவுட்னா அப்படியே இதுக்கு மேலே போனால் பை, இதுக்கு கீழே வந்த சேல் அப்படின்லாம் வந்து பிரேக் அவுட்லாம் கிடையாது. இது பிரேக் அவுட்னா இது இப்போ நம்ம போட்டுருக்கோங்க, இது கீழே வந்து பிரேக் அவுட் நடந்தால் சேலிங் சொன்னேன். பிரேக் அவுட்டில் கீழே க்ளோசிங் கொடுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். இப்போ அப்படியே நம்ம ட்ரெண்டில் ட்ராப் பண்ணிட்டு சேலிங் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகே, ஸோ பிரேக் அவுட்டில் இதெல்லாம் பார்க்கணும். வால்யூம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. சரி, இப்போ என்ன கான்செப்ட் என்னென்னா, சார் எனக்கு வித் வால்யூமோட பிரேக் அவுட் நடக்கிற ஸ்டாக்ஸை நாம் எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது. அதாவது
இப்போ நான் வந்து நாளைக்கு ஸ்டாக்ஸ் நான் டிசைட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து நான் ஒரு ஸ்டாக்ஸ் தேர்ந்தெடுக்கிறேன்னா நான் இன்றைக்கி எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணணும், இல்லை இன்றைக்கி என்ன நடந்திருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒன்று நாளைக்கு மார்னிங் அதாவது நீங்கள் மார்னிங் ஒரு 6 o'clock சரி, இல்லைனா இன்றைக்கி ஈவினிங்கும் சரி, ஓகேங்களா, இன்றைக்கி ஈவினிங் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாக்ஸை கொஞ்சம் ஒரு என்ன ஒரு 20 minutes இல்லை ½ hour டைம் கொடுங்க ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஒரு 20 minutes இல்லை ½ hour டைம் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணலாம், பிரேக் டவுன் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஒன்று போகலாம். சார்ட்டிங் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சார்ட்டிங். ஓகேங்களா, இது சார்ட்டிங்கில் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் ஸ்கேன், ஒரு ஸ்கேன் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வர ஸ்டாக்ஸில் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு தான் என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணுவோம். ரைட்டுங்களா, சரி. ஸ்கேன் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி வேணும் நமக்கு ஸ்டாக்ஸ் அப்படின்றத நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லைங்களா, ப்ளஸ் பட்டன் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கீழே வால்யூம் அப்படி இருக்கிறவங்க அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா லேட்டஸ்ட் வால்யூம், நெக்ஸ்ட் என்னது கிரேட்டர் தென் வால்யூம். இப்போது என்ன காமிக்குதுங்க, லேட்டஸ்ட் வால்யூம் கிரேட்டர் தென் லேட்டஸ்ட் வால்யூம் அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன பண்ண போகிறோம், லேட்டஸ்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து 1 day ago, ஓகேங்களா, 1 day ago வால்யூம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போது நம்ம ஒரு ரன் ஃபில்ட்ரு கொடுத்தோம், ரன் ஸ்கேன் கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்கேன் வந்து ஆகிட்டு வருது, ஸ்டாக்ஸுங்க வருதுன்னு பார்க்கலாம். கீழே கிட்டத்தட்ட 813 ஸ்டாக்ஸ், 813 ஸ்டாக்ஸ் வருது. ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா 66 ரூபா ஸ்டாக்ஸ் வருது. அப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டாக்லாம் 83 ரூபா அது மாதிரிலாம் வரும். இல்லை நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 300 ரூபாய்க்கு மேலே இருக்க ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் போயிட்டு ஒரு ஃபில்டர் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் கொடுங்க, அதாவது லேட்டஸ்ட் க்ளோஸ் கிரேட்டர் தேன் நம்பர் இடத்துல ஒரு 300 ரூபாய் டைப் பண்ணிங்க, 300 300. அதாவது அது நம்ம படித்த ரீடிங் எப்படி வரணும்னா லேட்டஸ்ட் க்ளோஸ் கிரேட்டர் தென் நம்பர் 300, அதாவது 300 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி. இப்போ நம்ம ரன் ஸ்கேன் கொடுத்தோம். இப்போ 813 இருந்துச்சு இல்லைங்களா, எத்தனை ஃபில்டர் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஃபில்டர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதாவது 300 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் இப்போ நமக்கு காமிக்குது. ரைட், சரி. இப்போ இனிமேல் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு மார்னிங்கில் ஒரு ஸ்டாக்ஸை நான் உங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சஃபயர் ஃபுட்ஸ் லிமிடெட் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு மார்னிங்கில் சென்ட் பண்ணியிருந்தேன். இது பாருங்கள், 9:10 AM 9 மணி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு அப்பர் சைடுக்கான வியூ வந்து கொடுத்துருந்தேன். அப்போது அப்பர் சைடுக்கான வியூ, அதுக்கப்புறம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எல்லாம் மூமெண்டம் கொடுத்துருப்பாங்க சஃபயரில், கிட்டத்தட்ட 74 பாயிண்ட் வந்து மேலே வந்து அப்மூவ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ சிம்பிள் தான். அது வந்து பெரிய பரம ரகசியம் அப்படிலாம் ஒன்று கிடையாது. நம்ம சேனலை பொறுத்தவரை எல்லாமே ஃப்ராங்காக தான் இருக்கும். அதாவது நம்ம வியூஸும் கம்மியாக இருக்கும், லைக்ஸும் கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது மேஜிக்கல் வேர்ட்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு அட்ராக்ஷன் வேர்டு, அட்ராக்ஷன் தம்ப்நெயில், அப்புறம் கோட்டு சூட்லாம் போட்டுக்கின்னு நல்ல ஒரு லட்சக்கணக்கில் ப்ராஃபிட் காமிச்சிட்டு நான் டெய்லி 10 லட்சம் சம்பாதிச்சேன், டெய்லி 1 கோடி சம்பாதிச்சேன், இந்த மாதிரி வீடியோஸில் வந்து நிறைய வியூஸ் போகும், நிறைய லைக்ஸ் வரும். ஏன்னா பெரிய ஆளுங்க அவங்க. இப்போ நம்ம வந்து நார்மல் நம்ம என்ன சொல்கிறது, நார்மல் ட்ரேடர்ஸ், அதாவது நம்ம அடித்தட்டத்துலேருந்து வந்ததுனால நம்ம வந்து ஃப்ராங்காக இருக்கிறதுனால வியூஸும் கம்மியாக தான் இருக்கும், லைக்ஸும் கம்மியாக தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, போகலாம். அதுக்குண்டான பலன் வந்து நம்ம பிற்காலத்தில் வரப்போது விடுங்க. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம டாபிக் ஏன் அப்படி அதே காமிச்சோம் உங்களுக்கு அப்படின்னா, ஸ்டாக்ஸை வந்து பிரேக் அவுட் வித் வால்யூமோட பிரேக் அவுட் ஆகிருக்குதா இல்லைன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா ஜஸ்ட் பாருங்கள். ஓப்பன் கிளிக் பண்ணியிருக்கிறேன். இது பாருங்கள், கீழே வால்யூம் பார்த்தீங்களா, கீழே பாருங்கள், நான் மவுஸ் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்களா வால்யூம் நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த
அந்த ரெசிஸ்டன்ஸ் லோனில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா வால்யூமோட தாராளமாக இடத்துல பையிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பாருங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சிம்பிள் தான், பெரிய விஷயம் கிடையாது. நீ சாதாரணமாக பிடிச்சி ரொம்பவும் கிரிட்டிக்கலாக வச்சுக்காதீங்க, அதை பார்க்கணும் இது பார்க்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இதுக்கு அது வந்து சப்போர்ட் ஜோன், இதில் வந்து சப்போர்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் அப்படின்றது இந்த ஷேடோ எடுக்கணுமா, அது புதுசாக வரவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு பாவம். அதாவது அந்த குச்சி மாதிரி இருக்குதுன்னா அது லோவா இல்லை பாடி லோவா அப்படின்வாங்க. ரெண்டுமே லோ தான், இதுவும் லோ தான். இந்த ஏரியா அப்படின்னு சொல்லுவேன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து சப்போர்ட் ஏரியா மேபி கொஞ்சம் கிட்டத்துலேருந்து அங்கே மேலே போயிடலாம், அது தொட்டுட்டுக்கே ஒரு லைட்டாக கீழே இறங்கிட்டு கூட மேலே போகலாம். மொத்தத்தில் சப்போர்ட் ஏரியா. நீங்கள் சேல் பண்ண என்ன பண்ணணும், இதுக்கு கீழே எப்போ கட்டாவது இங்கே தான் சேலிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பார்க்கணும். எப்போ இதுக்கு கீழே. ஸோ பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணணும், இதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே கட்டான பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும். ஓகேங்களா, சரி, வேறு ஸ்டாக்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பிரேக் அவுட்டில் நடந்த ஸ்டாக்ஸ் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாருங்க. நிறைய இருக்குது பாருங்கள். இப்போது கேஎஸ்பி, பிஎஸ்பி ப்ராஜெக்ட்டு, நம்ம பிரேக் அவுட் நடந்தால் கூட வேல்யூம்லாம் வந்து கூட நம்ம ப்ரைஸேஷன் தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா சேஃபாக இருக்கும். அதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அது ப்ரீவியஸ் ஹையெல்லாம் வந்து க்ளீனாக கட் ஆகிடுதுன்னா வந்து நமக்கு வந்து வித் வால்யூம் நல்லா க்ளீனாக இருக்குதான்னு பாருங்கள். வால்யூம் இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா ஜூம் பண்ண முடியல இதில் எப்படின்னு தெரியல எனக்கு, அதனால் உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு எனக்கு எங்கேருந்து சார்ட்டில் தெரியுது. நீங்கள் வேணும் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு டைம் ஜூம் பண்ணி பார்த்துங்க. இது வந்து நல்லா க்ளீனாக நல்லா வித் வால்யூமோட பிரேக் அவுட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து விஷயம் தெரியாதவங்களுக்கு சாதாரணமாக தெரியும், விஷயம் தெரிஞ்சவங்க கன்ஃபார்மாக லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பேசிக் ட்ரேடர்ஸில் வந்து அதனோட ஹை கட் ஆகிட்டா சடனாக பை பண்ணிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸும் போட மாட்டாங்க. ஏன்னா இந்த ஹை இருக்குது, இந்த ஹை கட் ஆகிடுச்சா பை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 100 ரூபா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 101 ரூபா பை பண்ணிவிடுவாங்க. 101 பை பண்ணிவிட்டு இல்லை இந்த ஹை கட் ஆகிடுச்சுன்னா மேலே போகும் அப்படின்வாங்க. அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கட் ஆகிடுச்சா மேலே போய்ட்டு நீங்கள் யார் டிசைட் பண்ணுறது? இந்த இடத்துல கட் ஆகிடுச்சா மேலே போகும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? ஓகே, நீங்கள் மீன் நம்ம யார்? ஓகே, மார்க்கெட் வந்து நம்ம சுப்பீரியர், நம்ம அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம என்ன சொல்கிறது, நம்மளாம் கொசு மாதிரி. அது நம்ம தப்பு என்ன 101 போடணும். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ கொடுக்க முடியும் அது மட்டும் பாருங்கள். 98 2 ஸ்டாப் லாஸ் கொடுத்துறேன். ஓகே சாமி, நம்ம என்ன விட்டுற ஆள், நான் வெளியே போய்ட்றேன், நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு வெளியே வந்துடுங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா, புரிஞ்சுதுன்னா ரிவர்ஸ் என்ட்ரி எடுங்க. இல்லை புரியல அப்படின்னா அதுக்கு உண்டான பெனால்ட்டி என்னவோ கட்டிட்டு வெளியே வந்துடுறது பெட்டர். ஓகே, இதெல்லாம் வந்து ப்ரைஸேஷன் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். ஸோ இந்த இதில் ப்ரைஸ் மேலே போச்சுக்கே வந்துச்சு, எந்த பேட்டர்ன் வந்துச்சு, நமக்கு எங்கே பை எடுத்தோம், எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம ப்ரைஸேஷன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன், நீங்களும் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூஸை தேவைப்பட்டதுன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தேவைப்படுதுன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மார்ச் 22 இன்றைக்கி டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணி 2 வருஷமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி தான் இருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 1400 வீடியோஸ் இருக்குது. ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லை, 1400 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு என்னுடைய சேனல் ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றியும் சரி, ஃப்ரீ டெலிகிராம் சேனல் பற்றியும் சரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ இதுக்கு கீழே போனால் சேல் அப்படின்னு இருக்கேன். இது வந்து டார்கெட்டு, இது வந்து ஸ்டாப் லாஸ். ஓகே, நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சார் எங்கே என்ட்ரி, எங்கே எக்ஸிட், எங்கே டார்கெட் தெரியல அப்படின்வாங்க. ரெட் கலர் ஏரியாலாம் ஸ்டாப் லாஸ், க்ரீன் கலரில் வந்து ப்ராஃபிட். அதேமாதிரி மேலே ஆப்போசிட் மேலே க்ரீன் கலர் வந்துச்சுன்னா மேலே வந்து டார்கெட்டு, கீழே வந்து ஸ்டாப் லாஸ். இது க்ரீன் கலர் கீழே இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து சேல் சைடு போகுது அப்படின்னு அர்த்தம். மேலே க்ரீன் வந்துச்சுன்னா மேலே பை சைடு போகுதுன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது இன்றைக்கி நான் டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒன்று தான் இன்றைக்கி வந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி ஸ்டாக்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இப்போ உங்களுக்கு சஃபயர் அது மட்டும். ஜுப்ளியன் ஃபுட்டு சூப்பராக வந்தது இன்றைக்கி. அதாவது சேல் சிக்னல் கொடுத்துருந்து பாருங்கள், ரொம்ப பிரகாசமாக சூப்பரான இடம். அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குப்பாங்க. உங்களுக்கு ஈவினிங் ஸ்டார் சொல்லிங்க இல்லைங்களா, சிம்பிள் தான் அது. ஓகே, அதுவும் எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இடத்துல உங்களுக்கு ஈவினிங் ஸ்டார் கிடச்சிருக்கு. ஸோ அந்த சேல் சிக்னலும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் எவ்வளோ மூவ் ஆகிருக்கு நீங்கள் சார்ட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு என்னென்ன காமிச்சிடலாம், நீங்கள் ஒரு டைம் சார்ட்டை பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ஒன்று வெபினாரில் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் என்னால் வெபினார் அட்டன் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்காக ஓகேங்களா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோக்கு அலைஸ் ப்ளூ அப் ஸ்டாக்ஸ் 5S ஏஞ்சல் ப்ரோக்கிங் இதில் 4த்துல ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் வந்துடலாம். இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது சார், எங்கிட்ட இப்போ டிமேட் அக்கௌண்ட்லாம் புதுசாக ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்றவங்க மந்த்லி சம் சார்ஜஸ் பே பண்ணியும் வரலாம். எவ்ரி மந்த் வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டினியூஷன் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மாதத்தாக கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா.
சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.